அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பேசுனதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறதும், உங்களுக்கு எதிராக பேசுறதும், உங்கள் மேலே எரிஞ்சு விடுறதும், எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் நேரடியாக எதிர்வினையாக செயல்படுவது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. இது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சில கணவன் மனைவி இடையே இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதுண்டு. லவ்வர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் ஏற்பட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுவதுண்டு. இதை சமாளிக்க முடியாமல் திணறவங்க இருப்பாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட நபர்கள் அனாவசியமாக என் மேலே பழி போடுறாரு, என்னை வெறுக்கிறாரு, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காரு, எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிற நபர்கள், ஆணோ பெண்ணோ, இந்த வசியமுறையை கையாளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிற மாதிரி தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள், ரகசியமாக பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. 1 நிமிட வேலை தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வசியமுறையை வரைந்த பிறகு என்ன பண்ணணும்னு நான் இந்த பதிவில் சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலேயே இருக்கட்டும். பாதியில் எந்திரிச்சு போகிறது, ஃபோனில் பேசுறது, மறுபடியும் உட்காந்து கண்டினியூ பண்ணுறது, இதெல்லாம் பலன் தராது. ஒரு வாட்டி உட்காந்துட்டிங்கனாக்கா பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதுலேயே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேன் இருந்தால் பெஸ்ட்டு. அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி ஒரு நீளமான பாக்ஸு அந்த ஒயிட் கலர் பேப்பரில் போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் நடுவில் ஒரு கோடு போடுங்க. அதுக்கு நடுவில் 2 கோடுகள் போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் 786 மேலே போடுங்க. இங்கே 53 போடுங்க. இங்கே 41 போடுங்க. மேலேருந்து கீழே வரணும். இங்கே 23 போடுங்க. இங்கே 17 போடுங்க. இங்கே 15 போடுங்க. இங்கே 11 போடுங்க. இந்த மாதிரி போடணும். ரொம்ப சிம்பிளான சக்தி வாய்ந்தது. இது நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணணும். நீங்கள் இங்கே பேர்கள் எழுதணும். எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வசியமுறைகளுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு கீழே நம்ம பேரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே நம்ம விரும்பின நபரோட பேரும் போடுவோம். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் வரும் உங்கள் பெயர் போடுங்க. இந்த இடத்துல உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வெறுக்கும் நபர், உங்களுக்கு கட்டுப்படாத நபர், அடிக்கடி எரிஞ்சு விழுற நபர் யாரோ அவர்களுடைய பெயர் போடுங்க. நான் விரும்பும் நபர்னு பெயர் போடுறேன். விரும்பும் நபரின் பெயர் அப்படின்னு போடுறேன். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. போட்டு முடிச்சப்ப இங்கே கீழே மொஹபத் மொஹபத் ஆசிர் ஷோத் அப்படின்னு போடணும். மொஹபத் ஆசிர் ஷோத் அப்படின்னு போடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. சின்னதாக நீல வாக்கில் மடித்து அப்புறம் இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்த அப்புறம் நூலால் சுற்றுங்க. உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ, தையல் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றிட்டு ஏதாவது ஒரு பூ பூக்கிற செடியிலையோ அல்லது பழம் காய்க்கிற மரத்துலையோ கட்டி தொங்க விட்டுருங்க. நல்லா காற்றுல ஆடணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா காற்றுல ஆடுற மாதிரி நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னாக்கா அருமையான பலன் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆள் அப்படியே மாறிடுவாங்க. உங்கள் மேல் அன்பாக பாசமாக எப்போவுமே இருப்பாங்க. இது மரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அது யாராவது எடுத்து போட்டாலோ அல்லது
கீழே விழுந்துட்டாலோ மழையில் நனைஞ்சிட்டாலோ கவலைப்படாதீங்க. ஒரு வாட்டி செஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்கனாலே போதும், இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க நண்பர்களே. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.